படம் காமெடி எங்கேயும் இல்லை ப்ரோ. படம் ஃபுல்லாக வந்து சீரியஸாக தான் இருக்குது. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லு பொலிட்டிக்கல் தான். இது இவர் எவ்வளோ அமௌண்ட் எடுத்தாரு, அந்த அமௌண்ட் மூலியமா மக்களுக்கு இன்டெரக்டாக எவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு. நல்லா நார்மலாக தான் இருந்தது. ஓகே, நல்லா நடிச்சிருக்காரு. படம் யதார்த்தமா இருக்கு. ஆமாம், யதார்த்தமாக இருக்குது. ரொம்ப ரியலிஸ்டிக் சொல்ல முடியாது, யதார்த்தமாக இருக்குது. ஓகே, ஒர்க் அவுட் ஆகும். ஒரு ஸ்கேம் நடக்கும். அவர் இவ்வளோ பணம், அந்த புரோக்கராக இருந்துட்டு இவ்வளோ பணம் எடுத்ததை காட்டுவாங்க. ஸோ அந்த சீன் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணிடாதீங்க. அப்படியெல்லாம் இல்லை. பட் ஆனால் ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு படம். பிஜிஎம்மாக ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. மேக்கிங் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அப்படியெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணிடாதீங்க. அப்படியெல்லாம் இல்லை. பட் ஆனால் ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு படம். பிஜிஎம்மாக ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. மேக்கிங் சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து சக்தி திருமகன் பார்த்தேன், விஜய் ஆண்டனி சாரோட படம். படம் சூப்பராக இருந்துச்சு. விஜய் ஆண்டனி சார் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். பயங்கர ஸ்மார்ட்டாக இருந்தார் அவர். இந்த படமே வந்து ப்ரில்லியண்ட்டாக, மேக்கிங் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. ப்ரொடக்ஷன் வைஸ் ரொம்ப பெரிய ப்ரொடக்ஷனாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது பொலிட்டிக்கல் படமா இல்லை படத்தை பொலிட்டிக்கலா இல்லை பொலிட்டிக்கலாகவே படமா இருக்கா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் கரெக்டாக கேட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக சொல்லியிருப்பேன். ஒரு அதாவது என்னென்னா, ஒரு லஞ்சம் எப்படியெல்லாம் லஞ்சம் கொடுத்து உள்ள கரப்ட் ஆகுறாங்க, அதை ஒரு தனி மனிதனை எப்படி பாதிக்குது, அவர் எப்படி வெளியில் வந்து அது எப்படி ரெவெஞ்ச் எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2026 தேர்தல் மயமா வச்சு இந்த படம் வருது. இல்லை, வாய்ப்பே இல்லை. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் அப்படியெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணிடாதீங்க. அப்படியெல்லாம் இல்லை. பட் ஆனால் ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு படம். பிஜிஎம்மாக ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. மேக்கிங் சூப்பராக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. எடிட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவரால் ஆக்டிங், உள்ளே இருந்த காஸ்டிங் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் ஒரு கொஞ்சமான ஆட்களோட படம் பண்ண மாதிரி இருந்தது. இது வந்து பெரிய ஸ்கேலாக இருந்துச்சு. பட்ஜெட்டிங்காக பெரிய ஸ்கேலாக இருந்தது. படம் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ தெரியும். சூப்பராக இருந்தார். ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார். எக்ஸ்ட்ராடினரி ஆக்ட் பண்ணியிருந்தார். அவருடைய படம் பண்ண படங்களே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். ரேட்டிங் எவ்வளோ கொடுக்குறது? அவுட் ஆஃப் 10 8. பொலிட்டிக்கல் புரோக்கர்ங்கிற ஒரு புது கேரக்டரை வந்து வச்சுருக்காங்க. அது சரியாக இருக்குதா? அது கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அவர் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸ்லாம் அவர் சார் சொல்லியிருந்தார், நான் ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர்னு. அது கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அது கடைசியிலையும் அந்த கிளைமேக்ஸ்லையும் அது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அதை மூவ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. கதை புரிஞ்சிக்க முடியுது, ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, தேங்க்யூ. செலவாகுது, எப்படிலாம் திருடு போகுதுலாம் சொல்லியிருக்கேன். விஜய் ஆண்டனி படம் ரீசெண்டாக அரசியல் சம்பந்த படமாக நிறையா வந்துட்டு இருக்கு. அதில் இந்த படம் எந்த அளவுக்கு பார்க்காது? இதையும் இந்த காலத்துக்கு கேட்டது அரசியல்வாதிங்க என்ன செய்கிறாங்களோ அதை சொல்லியிருக்காரு. குறிப்பாக சில இன்றைய அளவில் திருடுற அந்த ஃபேஸை வந்து ரிசம்பளன்ஸை காட்டியிருக்காரு. அதை உன்னிப்பாக பார்த்தா தெரியும் எல்லாருக்கும். இந்த கதையோட கருவோடு நம்ம உத்தி பார்த்தோம்னா யாருன்னு அந்த ஃபேஸ் வேல்யூ தெரியணும். படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, போராடணும். யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்கிறாரு, ஒருத்தராக கேள்வி கேட்காதீங்க, 1000 பேர் சேர்ந்து கேளுங்க, அப்போ தான் அதுக்கு வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி. அவர் ஆக்டிங் எப்படி இருக்கு? ஃபைன் பண்ண நல்லா இருக்கும். எப்பவுமே போல நல்லா இருக்கும். ஃபேமிலியில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கணுங்க. எல்லாரும் ஃபேமிலி இல்லைங்க, எல்லாருமே பார்க்கணும் அந்த படம். பிஜிஎம்ல எப்படி நல்லா இருக்கு. இந்த கரப்டர் பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்ல, கரப்டர் ரொம்ப காமிச்சிருக்காங்க. அது ஓகேவா? அதாவது நடக்கிறத பொறுமையாக என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் காட்டினா இது ஒரு 3 hours மூவியாக இருக்குது, 2 hours மூவியாக இருக்குது. அது லாங் போவோம். அவருக்கு அந்த நேரத்தில் ஆடியன்ஸ்க்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கு. 2026 பற்றி யாராவது பேசியிருக்காங்க? கண்டிப்பாக இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி தான் சொல்லியிருக்காரு இல்லையா? அது நீங்களும் பாருங்க, பார்த்து. எந்த அரசியலை பற்றி குறிப்பிட்ட அரசியலை பற்றினா எந்த அரசியல் வராங்களோ, எந்த அரசியல் செய்கிறாங்களோ எல்லாரையும் பற்றி தான் சொல்லியிருக்காரு. ஓகே, நன்றி. படம் நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஸ்கேம், பொலிட்டீஷியன் ஸ்கேமை பற்றி கொஞ்சம் தெளிவாக காட்டியிருக்காங்க. மற்றபடி ஒன்றும் விஜய் ஆண்டனி ஆக்டிங்கும் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், அரசியல் சம்மந்தமானது தான். ஸ்கேம்ஸ், என்னென்ன ஸ்கேம்ஸ் நடக்குதோ. இவர் ஆக்சுவலாக ஒரு புரோக்கராக இருக்கார். மக்களுக்கும் பொலிட்டீஷியன்ஸ்க்கும் நடுவில் இருந்துட்டு என்னென்ன பண்ணணுன்ட்டு அதெல்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோ பிஜிஎம்ஸு, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கரெக்டாக. காமெடிஸ்லாம் அவ்வளோ இல்லை, காமெடிஸே இல்லை படத்தில்.
பார்க்கலாம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம், அவ்வளோதான். இந்த சீன் நல்ல சீன் அப்படிங்கிற பெஸ்டான சீன் எந்த சீன் அந்த மாதிரி சீன்னா லைக் ஒரு ஸ்கேம் நடக்கும். அவர் இவ்வளோ பணம், அந்த புரோக்கராக இருந்துட்டு இவ்வளோ பணம் எடுத்ததை காட்டுவாங்க. ஸோ அந்த சீன் நல்லாயிருக்கும். சக்தி திருமணம் பேர் வச்சிருக்காங்க, டைட்டில் சக்தி திருமணம். இல்லை, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி தெரில. ஏன்னா அது வந்து ஒரு குழந்தைய இந்த மாதிரி காட்டுறது எனக்கு அவ்வளோ சம்மந்தப்பட்ட தெரில. கிளைமேக்ஸ் ஓகே தான். ஏன்னா டக்குன்னு வில்லன் அவரே கொண்டுட்ட மாதிரி, அவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் இருந்து கொண்டுட்ட மாதிரி இருந்தது. நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம். மூவி சூப்பராக இருந்தது. விஜய் ஆண்டனியோட 25th ஃபிலிம். ஸோ சூப்பராக நடிச்சிருந்தாரு, யதார்த்தமாக நடிச்சிருந்தாரு, எங்கேயுமே ஓவர் டூ பண்ணல. பிச்சைக்காரனுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து இதுதான். ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. நடிச்சிருக்காரா? அவர் நடிக்க மாட்டேங்கிறாரு. இல்லை நடிச்சிருக்காரு. எங்கேயுமே ஓவர் டூ, அதான் சொன்னேன், ஓவர் டூ பண்ணல. எமோஷனல் சீன்லாம் பெருசாக கிடையாது. ஸோ நல்லா நார்மலாக தான் இருந்தது. ஓகே, நல்லா நடிச்சிருக்காரு. படம் யதார்த்தமா இருக்கு. ஆமாம், யதார்த்தமாக இருக்குது. ரொம்ப ரியலிஸ்டிக் சொல்ல முடியாது, யதார்த்தமாக இருக்குது. ஓகே, ஒர்க் அவுட் ஆகும். மாசா பண்ணியிருக்காப்லையா ஃபைட்லாம்? இல்லை மாஸ் சீன் மாதிரிலாம் கிடையாது, நார்மலாக தான் இருந்தது. ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்காரு. படத்துல காமெடி இருக்குதுங்களா இல்லை ஃபுல் சீரிஸ்? ரொம்ப சீரியஸ் இல்லை, பொலிட்டிக்கல் ஸ்டோரி தான். சர்க்காஸ்டிக்காக இருக்குன்னு சொல்ல முடியாது, அப்படியே நேச்சுரலாக சொல்லியிருக்காங்க எல்லாமே. ஸோ காம்ப்ளிகேட்டடாக எதுவும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆமாம், அது எனக்கு தெரியல. பராசக்தின்னு வேற தெலுங்குல டைட்டில் வச்சிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி இருக்காரு. தெரியல, மேபி ஒரு டயலாக் வரும், அதனால வச்சிருப்பாங்களோ இருக்கும், எனக்கு அது தெரியல. ஓகே, ஃபேமிலி பார்க்கலாங்களா? எல்லாருமே பார்க்கலாம், எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாம். தேங்க்யூ. ஒன் டைம் பார்க்கலாம். தேசியாக கொண்டு போயிருக்காங்க, எங்கேயும் போய் அடிக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பொலிட்டிக்கல் தான். நான் இந்த மாதிரி தான் இருக்கும், நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். அந்த மாதிரி தான் இருக்குது படம், புதுசாக எதுவும் இல்லை. ஆனால் எங்கேயும் போய் அடிக்கல. நம்ம சீட்லேயே உட்காந்து ஃபுல்லாக படம் பார்க்கலாம். மகேஷ் பாபு விட இது பரவாயில்லைங்க. படம் காமெடி எங்கேயும் இல்லை ப்ரோ. படம் ஃபுல்லாக வந்து சீரியஸாக தான் இருக்குது. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லு பொலிட்டிக்கல் தான். இவர் எவ்வளோ அமௌண்ட் எடுத்தாரு, அந்த அமௌண்ட் மூலியமா மக்களுக்கு இன்டெரக்டாக எவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு. அது அரசியலுக்கு வந்து தான் ஹெல்ப் பண்ணணும்னா இல்லை, அந்த இருந்த இடத்துல இருந்தே ஹெல்ப் பண்ணலாம், அந்த மாதிரி தான் பண்ணுறாரு. மெசேஜ் எதாவது கனெக்ட் பண்ணியிருக்காரா? மெசேஜ் வந்து என்ன, ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்து இந்த கம்யூனிஸ்ட்டு அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ கம்யூனிஸ்ட் பற்றி சொல்லியிருக்காங்க, மக்களை எப்படி உள்ளடக்குறாங்க, மக்களை அடக்கி என்ன பண்ணுறாங்க. அப்போ கேள்வி கேட்கணும், நம்ம பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் கேள்வி கேட்கணும் இல்லை, அவங்களுக்காக நம்மளும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேகெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் நல்லது, ஈஸியாக ஸ்பீடாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அப்போ தான் ஸ்டோரிக்குள்ளே போகிறாங்க. ஸோ எல்லா படத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். செகண்ட் ஹாஃபில் வந்து நல்லா ஈஸியாக கொண்டு போயிருந்தாங்க. எங்கேயும் போய் அடிக்கல, ஒன் டைம் பார்க்கலாம்.